நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி சுப்பானி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி செட்டி, சீமான், சூர்யா, யோகி பாபு, கௌரி கிஷன், ஷாரா, ஆனந்தராஜ், மாளவிகா போன்ற பல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். எழுத்து இயக்கம் விக்னேஷ் சிவன், தயாரிப்பாளர் நயன்தாரா, தயாரித்து வழங்கும் எஸ் லலித்குமார், ஒளிப்பதிவு ரவிவர்மன், ஏஎஸ்சி ஐஎஸ்சி, ஸ்டென்ட் பீட்டர் ஹெயின், எடிட்டர் பிரதீப் ராகவ், பாடல் வரிகள் விக்னேஷ் சிவன். இந்த படத்தோட கதை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி தான் தொடங்குது. 2040ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சென்னை ஒரு அதிநவீன தொழில்நுட்ப நகரமாக வளர்ச்சி அடைந்து ஒரு டிஜிட்டல் சிறைச்சாலையாக மாறி இருக்கிறது. மனிதர்களின் இதய துடிப்பை விட ஸ்மார்ட் போன்களின் நோட்டிஃபிகேஷன்கள் இங்கு அதிகம் மதிக்கப்படுகின்றன. அங்கு மனித உணர்வுகளை விட அல்காரிதங்கள் மற்றும் செயலிகள் காதலை தீர்மானிக்கின்றன. சூரியன் சூர்யா உருவாக்கிய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி காதலை ஒரு வியாபார பொருளாக மாற்றுகிறது. சூரியன் நடத்தும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற நிறுவனம் காதலர்களுக்கு லவ் ஸ்கோர் பாதுகாப்பு அளிக்கிறது. வைப் வஸ்ஸி பிரதீப் ரங்கநாதன் தனது தந்தை அன்பு கடலுடன் சீமான் அப்பாவை நடிச்சிருக்காரு. இணைந்து தொழில்நுட்பத்திற்கு அடிமையானவர்களை குணப்படுத்தும் ஆர்கானிக் வேர்ல்டு என்ற மையத்தை நடத்தி வருகிறார். போன்களே இல்லாத உலகத்தை விரும்பும் வஸ்ஸி சமூக ஊடகங்களுக்கு அடிமையான தீமா கிருத்தி செட்டி மீது காதல் வயப்படுகிறார். ஆனால் தீமா தனது துணையை எடுக்க எல்ஐக்கிய செயலியையே முழுமையாக நம்புகிறார். தனது கொள்கையை துறந்து காதலிக்காக எஸ்ஐகே செயலியை பயன்படுத்துகிறார். இந்நிலையில் தொழில்நுட்பம் காதலை தீர்மானிக்கும் எதிர்காலத்தில் சூரியன் உருவாக்கிய லவ் இன்சூரன்ஸ் ஆப் இவர்கள் காதலை இன்கம்பேட்டிபிள் பொருத்தம் இல்லை என்று சொல்லி வஸ்ஸி மற்றும் தீமா இடையேயான காதலுக்கு முட்டுக்கட்டை போடுகிறது. வஸ்ஸி அதன் பின்னால் இருக்கும் கார்ப்பரேட் சதியை எப்படி எதிர்கொள்கிறார்? சூரியனின் அல்காரிதத்தை எதிர்த்து வஸ்ஸி எப்படி தனது காதலை ஜெயிக்கிறார்? இயந்திரத்தனமான உலகில் உண்மையான உணர்வுகளுக்கு இடம் உண்டா என்பதே படத்தின் மீதி கதை. பிரதீப் ரங்கநாத் தனது வழக்கமான ஜென்சி உடல் மொழி மற்றும் துள்ளலான நடிப்பால் கவர்கிறார். சில காட்சிகளில் சோர்வாக தெரிந்தாலும் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் நடித்துள்ளார். உணர்ச்சிகரமான காட்சிகளில் அவர் நடிப்பில் நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. சூர்யா படத்தின் தூணாக திகழ்கிறார். அவர் வரும் இடங்கள் எல்லாம் சரவெடிதான். அவரது ட்ரேட்மார்க் ஸ்டைலில் திரையை ஆக்கிரமிக்கும் அளப்பறையான நடிப்பு மற்றும் நகைச்சுவை காட்சிகள் படத்தின் ஹைலைட். குறிப்பாக இடைவேளைக்கு பிறகு வரும் காட்சிகளில் அவர் ஸ்கோர் செய்கிறார். கிருத்தி செட்டி ஒரு இன்ஃப்ளூயன்சராகவும் அதே சமயம் எமோஷனல் பின்னணி கொண்ட பெண்ணாகவும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். சீமான் ஒரு நேச்சுரலிஸ்ட் மற்றும் ஹீரோவின் அப்பாவாக ஒரு முதிர்ச்சியான நடிப்பை தந்துள்ளார். யோகி பாபுவின் ஒல்லை நகைச்சுவை ஆங்காங்கே ஒர்க் அவுட் ஆகியுள்ளது. இசையமைப்பாளர் அனிருத் தீமா பாடல் ஏற்கனவே ஹிட்டான நிலையில் வழக்கம்போல் பின்னணி இசையில் மிரட்டி படத்திற்கு ஒரு ஃபியூச்சரிஸ்ட் உணர்வை தந்து இலசுகளை கவர்ந்துள்ளது. ஒளிப்பதிவாளர் ரவிவர்மா 2040 சென்னையை ஞான் வண்ணங்கள் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பங்களுடன் சர்வதேச தரத்தில் காட்சிப்படுத்திய விதம் பிரதீப் ராகவ் எடிட்டிங்கில் இரண்டாம் பாதியில் இன்னும் விறுவிறுப்பை கூட்டியிருக்கலாம். முத்துராஜின் கலை இயக்கம் எதிர்கால தொழில்நுட்ப கருவியான தத்ரூமா உருவாக்கியுள்ளது. விக்னேஷ் சிவன் தனது வழக்கமான லைட்டார்ட் பாணியை துறந்து வருங்கால தொழில்நுட்பத்திற்கும் மனித உணர்வுகளுக்கும் இடையிலான முரணை கையாள முற்பட்டிருப்பது ஒரு துணிச்சலான முயற்சி. இன்றைய தலைமுறையின் நாடி துடிப்பை அறிந்து அவரது கிறிஸ்ப் வசனங்கள் படத்திற்கு உயிரூட்டுகின்றன. இருப்பினும் ஒரு ஃபியூச்சரிஸ்ட் கதைக்களத்திற்கு தேவையான வலுவான திரைக்கதை திருப்பங்கள் இல்லாதது ஒரு பெரிய குறையாகவே தெரிகிறது. முக்கியமாக இந்த படம் ஒரு மென்மையான காதல் கதையாக அல்லது சமூகத்தின் மீதான விமர்சனமா என்பதில் இயக்குனருக்கு ஒருவித குழப்பம் நிலவுவதை உணர முடிகிறது. படத்தின் இரண்டாம் பாதி சீரான திரைக்கதைக்கு பதிலாக துண்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களின் தொகுப்பாக தெரிவது படத்தின் ஆன்மாவை குறைக்கிறது. சமூக ஊடக கலாச்சாரத்தை ஒருபுறம் விமர்சித்து கொண்டு மறுபுறம் அதே மீம் பாணி உத்திகளையே படம் முழுக்க கையாண்டிருப்பது இயக்குனரின் மேக்கிங்கில் ஒரு பெரிய முரண்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறது. மொத்தத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்தும் எதிர்கால காதலை அதன் குறைபாடுகளை மீறி வண்ணமயமான காட்சிகளுடன் இளமை துடிப்புடன் கொண்டாடுகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.